இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் ஒரு சில வசனங்களை வேதாந்தத்திலிருந்து இன்றும் தியானிப்போம். இப்போ சபை கூடி வருதல் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம தியானிப்போம். சபை கூடி வருதல் அப்படிங்கும்போது இப்போ நம்ம இந்த கொரோனா காலங்களில் சபைக்கு போகாமலே சபையில் நம்ம போய் என்னென்ன காரியங்கள்லாம் செய்தோம். இப்போது சபையில் போய் பாடல் பாடினோம், ஜெபித்தோம், சபையில் போய் பிரசங்கங்களை கேட்டோம். அப்போ இவை எல்லாமே நாம் இந்த கொரோனா காலங்களில் வீட்டில் உட்காந்துக்கிட்டே அவை எல்லாவற்றையும் செய்தோமா அப்படின்ட்டு சொன்னால் கண்டிப்பாக செய்தோம். எப்படி? தொலைக்காட்சி மூலமாகவோ யூடியூப் மூலமாகவோ இப்படி நம்ம அநேக காரியங்கள் மூலமாக நாம் அவை எல்லாவற்றையுமே செய்ய முடிஞ்சது. அப்போ இந்த கொரோனா காலங்களில் நம்ம இழந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சபை கூடி வருதலில் இழந்தது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, பாருங்கள், எபிரேயர் 10:24 அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவர் கவனித்து. இப்போ அன்பும் நற்கிரியையும் நம்மிடத்தில் அதிகமாகிறதுக்காக ஒருவர் கவனிக்கிறத நாம் இழந்துட்டோம். இப்போ நம்ம சபையில் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் கவனித்து நம்ம அன்பை பரிமாறுகிறது, நம்முடைய நற்கிரியைகளை நம்ம செலுத்துறதுக்கும் நாம் தவறிட்டோம் அப்படிங்கிறத அதில் வாசிக்கலாம். அடுத்த வசனத்தில் வாசித்தோம்னு சொன்னால், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அப்போ இதில் பாருங்கள், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்கிறதையும் நாம் விட்டுட்டோம். இப்போ ஒருவருக்கொரு நற்புத்தி சொல்கிறது, இப்போ ஒவ்வொரு காரியங்கள்லையும் ஒவ்வொருத்தட்டையும் நம்ம அன்பாக பேசி நம்முடைய நற்கிரியைகளை செயல்படுத்தும் போது நம்ம அவங்களுடைய குறைகளோ அவங்களுடைய சில விஷயங்களை நம்ம சொல்லுவாங்க. அப்போ நாம் நற்புத்தி சொல்ல முடியும். அதை நாம் இழந்துட்டோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அந்த சபை கூடி வருதல் இல்லாமையால். அதே போல் மேலே அதே வசனத்தில் இதில் பார்த்தோம்னா, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல் நாமும் விட்டு விடக்கூடாது. இப்போ சபை கூடி வருதல் இருக்கும்போது, இப்போ கொரோனா காலங்கள்லாம் முடிந்து நமக்கு மறுபடியும் சபை கூடி வருதல்லாம் இருக்க போகுது. அந்த காரியங்களில் சபை கூடுதல் நிறைய பேர் விட்டு விடுகிறது போல் நாம் விட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதையும் தேவன் வெளிப்படுத்துகிறாரு. நிறைய பேருக்கு இப்போ என்ன சொல்லலாம், இப்போ ஊழியரை பிடிக்கலை அப்படிங்கிற காரணத்துக்காகவும் சிலர் சபை கூடி வரதில் விட்டு விடுவாங்க. அப்போ அந்த மாதிரி நாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா நாம் எந்த விதமான மனிதருக்காகவும் சபை கூடலை. சபை கூடுகிறது நம் தேவனை ஆராதிக்கிறதுக்காகவும் நம்முடைய அன்பை பரிமாறிக்கொள்வதற்காகவும் நம்முடைய நற்கீர்த்தியை வளர்த்து கொள்ளும் விதமாகவும் நம்முடைய நல்ல புத்திகளை நல்ல செயல்களை பாருங்கள் நல்ல புத்தி சொல்கிறதுக்காகவும் நாம் சபை கூடுகிறத வச்சிருக்கோம். அப்போ எந்த மனிதனுடைய முகத்துக்காக நம்ம சபை கூடி வரதில் விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறத இதை தெளிவுபடுத்தலாம். இப்போ சில இதில் நம்ம ஐயர் பிடிக்கலை அப்படிங்கிறதுக்காக நாம் ராப்போஜன் எடுக்கிறதே நிறைய பேர் போக மாட்டாங்க. அப்போ இது எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மனிதர்களுக்காக செய்வது. இப்போ நாம் தேவனை ஆராதிக்கிறோமா மனிதனை ஆராதிக்கிறோமா அப்படின்னு சொன்னால் தேவனை ஆராதிக்கிறோம். அப்போ யாராக இருந்தாலும் என்ன விதமாக இருந்தாலும் சபை கூடி வருதல் நாம் விடக்கூடாது. சபை கூடி வருதலை விடாமல் இருக்கிறதுக்கு இப்போ இங்கே சபை கூடி வரும்போது என்னென்ன காரியங்கள்லாம் நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஒருவர் கவனிக்கிறோம். அப்போ நம்ம சபை கூடி இதற்கு முன்னால் இருக்கும்போது அதெல்லாம் செய்தோமா அப்படின்னு சொன்னால் நிறைய காரியங்கள் இல்லைன்னு தான் வரும். ஏன்னா அந்த விதமான அன்போடு யார்கிட்டையுமே நற்கீர்த்தியோடு நம்ம பழகலை அப்படின்ட்டு சொன்னால் அப்போ அது உண்மையான சபை கூடி வருதல் இல்லை. அதுவும் மட்டும் இல்லை, ஒருவருக்கொருவர் விசாரித்து ஒருவருக்கு நற்புத்தி சொன்னோம் அப்படி சொன்னால் இல்லை அப்படிங்கிற பதில் வந்துச்சுன்னா அப்போ அந்த இதுவும் சபை கூடி வருதல் இல்லை. ஏன்னா தேவன் விரும்புகிற சபை கூடி வருதல் அது அல்ல. அது மட்டும் இல்லை, யாக்கோபு 5:14 பாருங்கள், ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவர்கள். இதெல்லாம் நாம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொன்னால் அது உண்மையான சபை கூடி வருது, உண்மையான சபை அப்படிங்கிறத நாம் தெளிவாக ஏற்றுக்கொள்ளலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது தேவன் விரும்புகிற சபை அல்ல. இது எந்த சபையாக இருந்தாலும் இதுதான் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, இயேசு இப்போ நம்ம எல்லாருமே இயேசுவின் மூலமாக பரலோகத்தை ராஜ்யத்துக்கு போனோம் அப்படிங்கிறத ரொம்ப விரும்புகிறோம். ஆனால் இயேசு நம்மகிட்டேருந்து எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தையே பரலோகமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான். இயேசு இந்த உலகத்தையே பரலோகமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அதில் விதையுள்ள கனிகளை
விதையுள்ள மரங்களை தான் கொடுத்தார். அப்போ அந்த விதைகளை எல்லாம் பெருக்கி ஆதாம் வந்து இந்த உலகத்தையே அந்த ஏதேன் தோட்டமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய திட்டம். ஆனால் அந்த திட்டம் வந்து அவனுடைய பாவத்தின் அந்த காரியம் செய்யக்கூடாதுன்னு தேவன் சொன்னாரோ அதை செய்ததுனால அந்த திட்டம் அப்போதைக்கு நிறைவேறலை. இப்போ இயேசு நம்மளுக்கு கற்பித்த ஜெபத்தில் என்ன சொல்லி தர்றாரு பாருங்க, பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அப்போ பரலோக ராஜ்யத்தையே இங்கே இந்த பூமியில் கொண்டு வர அவரால் முடியும். அதை கேளுங்க, அதை செய்யுங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்லித்தராரு. அப்போ அவருடைய சொல்படி நாம் கேட்கணுன்னா நாம் வந்து ஒருவருக்கு ஒரு அன்போட, ஒருவருக்கு ஒரு புரிந்து கொண்டு, ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து, ஒருவருக்கு ஒரு நற்புத்தி செய்து நற்புத்தி சொல்லி தினமும் நம்ம பரலோகத்தில் இப்போ பரலோகம்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம உலக பிரகமான கற்பனையில் நிறைய கதை கேட்டிருப்போம். தங்கமயமான ரோடு, நல்ல கிரீடம் வச்சுக்கிட்டு நல்ல விதமாக இருப்பாங்க, வெண்ணங்கி தரிச்சிருப்பாங்க, நல்ல ஒரு மென்மையாக இருக்கும். அங்கே வந்து எந்த துக்கமும் இல்லை, துயரமும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை, எந்த கடனும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படிங்கிறதெல்லாம் எந்த வியாதியும் இல்லை. எல்லாவற்றையும் நாம் கேட்டிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். இவை எல்லாவற்றையும் இந்த பூமியில் தர வல்லவராக இருக்கிறார் நம் தேவன். அப்போ நாம் ஏன் அவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது? அவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ள நம்மளுக்கு தகுதி உண்டு தானே. இயேசு நம்மளுக்கு அந்த விதமான ஜெபத்தை தான் நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கிறாரு. அப்போ இயேசுனுடைய தேவனுடைய கனவு இந்த பூமியை பரலோகமாக மாற்றுவது. அதை மாற்றுவது சபை கூடி வருதலாகிய நம்முடைய ஒவ்வொருவரின் கரத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ளணும். அதை உணர்ந்து கொள்ளும்போது நம்ம சபை கூடி வரும்போது என்னென்ன காரியங்களை செய்யணும் அப்படின்றது நம்முடைய வேதாகமத்தில் சொல்லியிருக்கோம். அந்த காரியங்களை நாம் செயல்படுத்த அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். பரிசுத்தமுள்ள தேவனே, ஆண்டவரை இந்த வேளையிலும் ஆண்டவரை உண்மை தொழுது கொள்ளும்படியான ஒரு சாக்கியத்தையும் பாக்கியத்தையும் உடைய பிள்ளையா எங்களுக்கு தந்த தயவுக்காய் கோடான கோடி சோஸ்திரங்களை ஏறெடுக்கிறப்பா. இந்த நொடி வரைக்கும் ஆண்டவரே இங்கே ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நல்ல பாதுகாப்போடும் ஆரோக்கியத்தோடு மனமேழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு சமானத்தோடு நடத்தி வருகிற தயவுக்காய் கோடான கோடி சோஸ்திரங்களை ஏறெடுக்கிற தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவர் ஒரு சில வசனங்களை தியானிக்கும்படியாகவும் ஆண்டவரே சபை கூடி வருதல் என்றால் என்ன அப்படிங்கிறத தியானிக்கும்படியாகவும் அவை ஆண்டவரை எங்கிட்ட இருக்கிறதா என்பதை நாங்கள் ஆராயும்படியாகவும் எங்களுக்கு இந்த ஒரு அருமையான வாய்ப்பை தந்த தயவுக்காய் கோடான கோடி சோஸ்திரங்களை எடுக்கிறப்பா. இன்னும் அவை எங்களுக்கு இல்லை என்றால் ஆண்டவரை அவற்றை நாங்கள் உருவாக்கி கொள்ளவும், அதன் மூலமாக ஆண்டவரை இந்த கொரோனா தொற்று காலங்கள் எல்லாமே என்னுடைய தேவ சித்தத்தின்படி ஆண்டவர் அவை எல்லாமே அகற்றப்பட்டு ஆண்டவரை சபை கூடுதல் ஒருமித்து ஒழுங்காக நடைபெறும் போது நாங்கள் எப்படி நீர் இந்த சபை கூடுதலை விரும்புகிறோம் அந்த விதமாகவே நாங்கள் சபை கூடி வர கிருபை தாருங்க. அந்த விதமான பாக்கியத்திலும் சாக்கியத்தையும் அருளி செய்ய போகிற தெய்வுக்காய் கோடான கோடி சோஸ்திரங்களை ஏறெடுக்கிறப்பா. கேட்டுக்கொண்டு அனைத்தையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சேர்த்துற போகிற தெய்வுக்காய் கோடான கோடி சோஸ்தோட ஆசுவாத்தி சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் பெற்றுக்கொண்டு ஜெபத்தை ஏறெடுக்கிறப்பா. கிருபை இறங்க. இயேசு கிறிஸ்து ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.